பாருங்க, நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு தான் அந்த கருணை வரும். எல்லாரும் என்ன சொல்லுவா, நான் பட்ட கஷ்டத்தை நீயும் பட்டாதாண்டா உனக்கு தெரியும்பா. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார், நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும், நான் பட்ட கஷ்டத்தையே படாமல் எல்லோரும் பகவானை அனுபவிப்பார்கள். இந்த 10 பாட்டை மட்டும் சொல்லுங்க போதும். சொன்னாலேயே நம் மனம் பக்குவப்பட்டு சரணாகதி பண்ணி ரங்கநாதன் நமக்கு மோட்சம் கொடுத்துருவான். கொடுத்துட்டா முகில் வண்ண வானத்து, இந்த இடத்துல வானம்ங்கிறது வைகுண்ட லோகத்தை குறிக்கிறது. அந்த வைகுண்டம் எப்படி இருக்கான், முகில் வண்ண வானம். முகில்னா மேகம், முகில் வண்ணம்னா மேகம் போல் வண்ணம் கொண்ட வானமாகிய வைகுண்டம். வைகுண்டம்ங்கிறது பொன்மயமா இருக்கும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். கார்மேகம் போல இருக்கும்னு சொல்றாருன்னா இதுக்கு நம்பிள்ள ஈட்டுல வியாக்கியானம் பண்றாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, வைகுண்டம் பொன்னுலகம் தான், பொன்மயமா தான் இருக்கும். ஆனா முகில் வண்ணன் போல, கார்முகில் போல பெருமாள் வந்து நடுவுல உட்கார்ந்தாரு இல்லையா, இவருடைய திருமேனி ஒளிப்பட்டு வைகுண்டமே முகில் வண்ண வானமாக அடுத்தான் இவருடைய நிழலாலே. இதுக்கு பராசர பட்டரும் ஒரு உதாரணம் காட்டுறார். ஸ்ரீரங்கத்துல பிரணவாக்கார விமானம் இருக்கிறது அல்லவா, இன்னைக்கு நாம சேவிக்கிறோம். அந்த கோபுரத்துக்கு மேல விமானத்துக்கு மீது ஒரு வாசுதேவன் எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதன் அப்படி பிரதட்சணமா வரும்போது திருவடிவாரம் கிழக்கு பக்கம் பிராகாரத்துல நின்று கைகூப்புவா. அந்த பிரணவாக்கார விமானம்ங்கிறது பொன்னிறத்துல இருக்கும். ஏன்னா ஆதிசேஷனே அந்த பிரணவாக்கார விமானமாக எழுந்தருளி இருக்கிறார்னு ஸ்தல புராணம் சொல்றது. ஆனா பராசர பட்டர் சொல்றார், நான் மட்டும் கொஞ்சம் சேவிச்சு பார்த்தேன், அந்த பிரணவாக்கார விமானம் எனக்கு தங்கம் மாதிரி தெரியல, மரகத பச்சை வண்ணத்துல தெரியுதுன்னார். ஏன்னு கேட்டா, உள்ள பார்த்தா பச்சைமா மலை போல் மேனின்னு பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். இவருடைய ஒளிப்பட்டு பொன்மயமான பிரணவாக்கார விமானம் மரகத பச்சை வண்ணத்தில் தெரிகிறது. அது போலதான் வைகுண்டம் பொன்னிறமானதுதான். ஆனா முகில் வண்ணனாகிய பகவான் உட்கார்ந்து இருப்பதாலே அவனுடைய ஒளி ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு பட்டு முகில் வண்ண வானத்து, கார்மேகம் போல் வண்ணம் கொண்ட அந்த வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை இவர்கள் அடைந்து அங்கே இமையவர் சூழ இருப்பர். இமையவர்னா வைகுண்டத்தில் பகவானுக்கு இடைவிடாது தொண்டு செய்யக்கூடிய அணுக்க தொண்டர்களாகிய நித்தியசூரிகள். அவ கண்ணிமைக்காம பெருமாளை சேவிப்பா, அதனால இமையவர்கள்னு அவளுக்கு திருநாமம். அந்த இமையவர் சூழ இருப்பர், நித்தியசூரிகள் புடை சூழ. ஆனா இந்த பாட்டு சொல்ற உங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட கஷ்டம் இல்ல. உங்களுக்கு பார்த்தா பக்கத்துல ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆழ்வார், இந்த பக்கம் பார்த்தா ராமானுஜர், இந்த பக்கம் பார்த்தா திருமங்கை ஆழ்வார், இந்த பக்கம் திருப்பான் ஆழ்வார், இந்த பக்கம் நாதமுனிகள்னு இவ மத்தியில நாம உட்கார்ந்து எப்ப நாம இங்க வந்திருக்கோம், அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமான்னு கூட ஆச்சரியப்படுவோமா. அந்த மாதிரி இமையவர் சூழ இருப்பர், வைகுண்டத்திலே உள்ள அந்த மகான்களோடு கூடி நாமும் இருப்போம். எப்படி, நம்மாழ்வார் துன்ப வெள்ளத்துல இந்த 10 பாட்டுல மூழ்கி இருந்தார். அப்புறம் தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணார். நாம எங்க இருப்போம்னா பேரின்ப வெள்ளத்தே, சாதாரண இன்ப வெள்ளம் இல்ல, பேரின்பம். பகவான வைகுண்டத்துல அனுபவிச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ற பாருங்க, அதுதான் பேரின்பம், பெரிய இன்பம்.